வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து லாங் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைமா போடுறேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்துட்டு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து சில காரணங்களால என்னால வீடியோ கன்டினியூவா போட முடியல. இப்பயுமே வந்து என்னால ரொம்ப சத்தமா பேச முடியாது. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்படியேவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த புது சேமிப்பு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன் 2026ல. ஸோ அத பத்தின டீட்டெயில் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பால் செயின் வந்து இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்ல வந்து காட்டியிருந்தேன். நெறைய பேர் வந்து அதோடைய கிராம் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது எப்ப எடுத்தது அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இப்ப ரீசென்ட்டா எடுக்கல. அது வந்து 2022ல வந்து எடுத்தது அந்த செயினு. ஸோ அத பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் மிஷினு. கோல்டு வந்து நம்ம வெயிட் போடுறதுக்காக நான் வந்து வாங்கினது. என்கிட்ட வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நெறைய கோல்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். அதோடைய கிராம்லாம் வந்து எனக்கு மறந்து போச்சு. ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதுலயுமே வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். அந்த பால் செயினுடைய கிராம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தின டீட்டெயில் எல்லாமே வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு குடுத்துருங்க. அதோட ஹைப் அப்படின்ட்டு இருக்கும். அதுவுமே வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 2026ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோல்டோடைய ரேட்டு அப்படின்றது ரொம்பவே நம்ம வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே அதிகரிச்சுட்ருக்கு. இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ஒரு சிலர் வந்து குறையும் அப்படின்றது மாரி சொல்றாங்க. அதாவது ஒரு பவுன் வந்து 80,000 கிட்ட வரும் அப்படின்ட்டு. அத பத்தியுமே நம்ம வந்து பேசலாம். இப்போ கோல்டோடைய சேவிங்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒண்ணு. நம்மளுடைய லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் குடுக்கும். இதுவே வந்து கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு வந்து லாபத்த குடுக்கக்கூடியது. இன்னைக்கு வந்து வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ, இன்னும் ஒரு சில வருஷங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்செல்லாம் ஒரு பவுனுடைய ரேட்டே வந்து ஒரு 2,00,000 2,50,000 இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு போகுது அப்படின்றப்போ நமக்கு நெறையவே அது வந்து பெனிஃபிட் குடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இந்த 2026 நியூ இயர்ல இருந்து கோல்டு காயின் தான் வாங்கியிருக்கேன். அது வந்து என்னன்றத இப்ப காட்டுறேன். இந்த வருஷம் வந்து 2026ல கோல்டு வாங்கினது பத்தின டீட்டெயில் வந்து இந்த நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே வந்து ஒரு டைம் பார்த்துருவோம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா தெரியும். 100 மில்லிகிராம்ல வந்து ஒரு காயின் வந்து வாங்கியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு. கரெக்ட்டா வருஷ பிறப்பு அன்னைக்கு ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கியிருக்கேன். அதோடைய ரேட்டு நான் வாங்குன அன்னைக்கு ரூ. 1296க்கு வந்து வாங்கியிருக்கேன். அன்னைக்கு 1 கிராமுடைய ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 12,380. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் ஓரளவு கம்மியா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஜனவரியிலே 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிராம் காயின் வந்து வாங்கினேன். 540 மில்லிகிராம். அன்னைக்கு வந்து கோல்டோடைய 1 கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 14,690. இங்கேருந்து ஒரு ஒரு 20, 25 நாளுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து அதிகரிச்சிருக்கு. அப்ப 1/2 கிராம் நான் வாங்குனதுக்கு ரூ. 8,618 வந்து நான் வந்து குடுத்து வாங்கினேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா, 100 மில்லிகிராம் கார்டு. இது வந்து நேத்து, அதாவது 22ஆம் தேதி வந்து வாங்கிட்டு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு 1 கிராமுடைய ரேட் வந்து ரூ. 14,600. நான் வாங்குனப்போ 100 மில்லிகிராம் கார்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,524. அதையுமே இப்ப வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அது. இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி வாங்குனது. இது வந்து 22ஆம் தேதி இந்த மாசம் வந்து வாங்கின கார்டு. 2க்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. ஒரு 1 மாசத்துக்குள்ளவே நமக்கு வந்து இந்த அளவுக்கு ரூ. 1,296க்கு வாங்கினத, இன்னைக்கு ரூ. 1,524க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து தங்கத்துக்கான அந்த ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது. இதில பார்த்தீங்கன்னா, 1/2 கிராம் காயின் வந்து இருக்கு. இது வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். தாலி காசு போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து போய் வாங்கின அன்னைக்கு சுத்தமா வந்து கோல்டு காயின் 1/2 கிராம் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு தாலி காசு மாதிரி தான் இருக்குன்னாங்க. ஸோ பணத்த வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். கையில இருந்துச்சுன்னா ஏதாவது செலவாயிடும் அப்டின்ட்டு நான் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இதோடைய கிராமுமே இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆன் அப்படின்ற பட்டன் வந்து அழுத்திக்கலாம். இதில வந்து ஏதாவது மேல வச்சும் போடலாம், இல்ல வெறுமனேயும் போடலாம். நம்ம வந்து
வெறுமனே அப்படி வச்சு பார்ப்போம். 1/2 கிராம், அதாவது 0.530 அப்படின்ட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஃபேன் ஓடுறப்போ நம்ம வந்து போட்டோன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். கிராம் காட்டுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம வந்து வெறுமனே ஃபேன்லாம் இல்லாமல் போடுறப்போ கரெக்டான வெயிட் வந்து காட்டும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாலி காசு வாங்குறப்போ 2 to 3% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. நம்ம வந்து அமௌண்ட்டா குடுத்து எடுக்கிறப்போ, நம்ம அத வந்து லெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ பிப்ரவரி 2 மாசத்துக்குள்ள நான் வாங்கின கோல்டு காயினுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில்வர் சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். அத பத்தின டீட்டெயிலுமே வந்து சொல்றேன். செகண்ட் பார்த்தோம்னா, குலுக்கல் சீட்டு. அதாவது அமௌண்ட்டா கட்டி ஒரு 10 பேரு, 20 பேரு அந்த மாதிரி வந்து சேர்ந்து அவங்களுடைய நேம வந்து எழுதி குலுக்கி போட்டு எடுக்கிறது. அந்த மாதிரி சீட்டு வந்து 2 சேர்ந்திருக்கேன். இது என் கூட பொறந்த தங்கச்சி. ஸோ அவங்க வந்து இந்த சிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால, கிராமத்தில இருக்கிறாங்க. அங்க அக்கம் பக்கத்தில உள்ளவங்கள எல்லாம் சேர்த்து இந்த சிட்டு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு 2 சிட்டு பாப்பா பேர்லயும், தம்பி பேர்லயும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த மந்த்து தான். இந்த மந்த் 25ஆம் தேதியிலருந்து இது வந்து நடக்கும். யாருக்கு வந்து நேம் செலக்ட் ஆகுதோ அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் அப்படியே எடுத்து குடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரூ. 1000ல 2. அதுக்கடுத்து கோல்டு ரேட் வந்து குறையுமா அப்படின்றது மாரி கேட்குறீங்க. கண்டிப்பா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில நியூஸ் சேனல்லலாம் வந்து பார்த்தேன். ஒரு பவுன் வந்து 80,000 வந்துரும் அப்படின்ட்டு. இந்த மாரி வர்றதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, கண்டிப்பா இதுவரைக்கும் வந்து கோல்டே நான் வாங்கல அப்படின்றவங்கலாம் வந்து கண்டிப்பா அத வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு வாங்கி சேவ் பண்றதுக்கு, அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பா குறைஞ்சது அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷம். ஆனா அந்த மாரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல அப்படின்றது மாரி தான் எல்லாருமே சொல்றாங்க. நகை கடைங்கள்லலாம் கேட்டோம்னா, கண்டிப்பா அது மாரி இல்ல அப்படின்றது மாரி சொல்றாங்க. ஒரு வேளை குறைஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷம். அத வந்து பயன்படுத்திக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் வந்து சேவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். முக்கியமா ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நகைய அடகு வச்சு வாங்கலாமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு வேளை ஒரு பவுன் வந்து 80,000க்கு வருது அப்படின்னா, கண்டிப்பா நான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிறது வந்து ஓரளவுக்கு அடகு வச்சுட்டு, என்கிட்ட கையில இருக்க அமௌண்ட்டும் சேர்த்து போட்டு, இன்னும் கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதுக்கு தான் பார்ப்பேன். ஒரு வேளை வந்து ரேட் குறையுது அப்படின்னா, நம்மகிட்ட கோல்டு இருக்கு அப்படின்றப்போ, அத வந்து அடகு வச்சு கூட நம்ம வாங்கிட்டு, அதுக்கடுத்து வந்து அந்த நகைய அடகு வச்சத கூட நம்ம வந்து திருப்பிக்க முடியும். ஸோ அந்த மாரி வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பண்ணுவேன். நான் கண்டிப்பா அது மாரி பண்ணுவேன். என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்றேன். உங்கள வந்து நிச்சயமா அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு இஷ்டம்னா அந்த மாரி வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து கோல்டு சிட்டு. கண்டிப்பா நான் பார்த்தீங்கன்னா, கோல்டு சிட்டு அப்படின்றது எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன். இப்பயுமே வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து எனக்கு 6 மந்த் வந்து முடிஞ்சிருச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி. லாஸ்ட்டா கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நான் புது சீட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இப்போ போயிட்டுருக்கு. 15 மாசம். அதில வந்து 6 மாசம் கட்டி முடிச்சாச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 9 மாசம் இருக்கு. ஸோ அது வந்து கட்டிட்டு, அது கூடவே வந்து இந்த கோல்டு காயின்லாம் எடுக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சேர்த்து போட்டு, ஏதாவது ஒரு பெரிய நகையா எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாரி தான் வந்து ரெகுலரா நான் பண்ணிட்டுருக்கேன். எப்பயுமே வந்து தங்கத்த பொறுத்த அளவுக்கு நம்ம அமௌண்ட்டா கொண்டு போய் குடுத்து எடுக்கணும் அப்படின்றது மாரி பிளான் பண்ணோம்னா, அதுக்கு வந்து செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இந்த மாரிலாம் போகும். இதுவே கோல்டு சிட்டு வந்து போட்டு எடுக்கிறோம் அப்படின்றப்போ, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. அப்ப நமக்கு வந்து ஒரு நகையா எடுக்கிறப்போ நெறையவே லாபம் கிடைக்கும். இது பத்தின டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி செய்கூலி சேதாரம் குடுத்து எடுத்தோம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து வேஸ்ட்டா செலவு பண்ணுறோம் அப்படின்றதையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டி, நான் வாங்கின பில்ல காட்டியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ அதோடைய வீடியோ லிங்க்குமே வந்து உங்களுக்கு குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இதிலருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, கண்டிப்பா கோல்டு சிட்டு அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. நம்மகிட்ட மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் ரெகுலரா கட்டிட்டுருப்போம். அந்த அமௌண்ட் வந்து நிச்சயமா கட்டணும். இப்போ ஒரு சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து மாசம் மாசம் கட்டி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல வந்து கட்டிட்டுருப்போம். இதுவே அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னா, நமக்கு தான் எந்த ஒரு அ இதுவுமே இல்லையே, ஏன் கட்டிக்கிட்டு அப்படின்றது மாரி அது வந்து வேஸ்ட் செலவுகளுக்கு தான் போகும். ஸோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்மள லாக் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ஒரு கோல்டு சீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு தெரிஞ்சவங்க கிட்ட போடுற சீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒன்று கம்பல்சரி நான் கட்டணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியும். அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து இந்த மங்களன் மங்கலில் குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நம்ம வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் கட்டுவோம். அதில் வந்து நம்ம குலுக்கலில் வந்து செலக்ட் ஆகிட்டோம்னாக்க அந்த ஃபுல் சிட்டுக்கான அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து தங்கம் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு குலுக்கல் ஷீட்டு. இங்கே திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியலை. அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இந்த சிட்டு வந்து கட்டிகிட்டு இருக்கிறீங்க, குலுக்கல் சீட்டு வந்து கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரெகுலராக கட்டலாம் 20 மாதத்துக்கு. ஆனால் குலுக்கல் வந்து நடக்காது. வெறுமனே நீங்கள் வந்து கட்டிட்டு அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் கட்டி நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளி எடுத்துக்கலாம், கட்டில், பீரோ, மெத்தை இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் குலுக்கல் வந்து நடக்காது. இனிமேட்டுக்கு இந்த குலுக்கல் சீட்டும் இல்லை அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து குலுக்கல் நடக்கும் அப்படின்றது மாதிரியும் சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக அவங்களுக்கே தெரியலையா என்னன்னு தெரியலை. ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த சிட்டு வந்து மங்கலில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நேரில் போயிட்டு இல்லை ஃபோன் பண்ணி உங்களுக்கான அந்த விளக்கத்தை வந்து கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் சேவிங்ஸ் ஆப் அப்படின்றது. இதில் வந்து நான் இப்போ சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீமா கோல்டு அப்படின்ற ஒரு ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நான் இந்த ஆப் மூலமாக சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வெள்ளி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக ரேட்டு குறைஞ்ச போகலாம் நான் வந்து 1 கிராம் 2 கிராம் அந்த மாதிரிலாம் வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 கிராம் கிட்ட இந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே வாங்கியிருக்கேன். இதுவே நம்ம வந்து கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து எடுக்கிறது மாதிரி இருக்கும். ஒரு கிராமுக்கே வந்து 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் போடுறாங்க. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து நான் சேர்ந்துருக்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். அதே மாதிரி திருச்சியில் வந்து ஓம் ஜுவல்லரின்னு ஒன்று இருக்குது. அதுலேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் ஆப் மூலமாக சில்வர் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த ஓம் ஜுவல்லரி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெள்ளிக்கான கடை. வெள்ளி நகைகள் வந்து வாங்குறதுக்கான கடை. வெள்ளி ரொம்பவே நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதை பற்றின வீடியோவுமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் ஆப் இருக்குது. தேவைப்படுறவங்க அந்த கடைக்கு நேரில் போயிட்டோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டோ நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் என்ன அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த பீமா கோல்டில் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன்றதுனால இது வந்து இப்போ தான் எனக்கு ரீசெண்டாக தெரியும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். பீமா கோல்டில் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் இது வேணால் ஓப்பன் பண்ணிக்க வேணா இருக்கும். நான் ஒருவேளை இந்த ஓம் ஜுவல்லரியில் வந்து நான் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னாலுமே அதோடைய டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து இது மங்கலில் வந்து வாங்கின காயினு 5 கிராம் ஒன்று, அதுக்கடுத்து 2 கிராம் ஒன்று. இந்த மரப்பெட்டியில் தான் வந்து போட்டு வச்சுருப்பேன். இதோடைய வெயிட்டுமே இப்போ வந்து காட்டுறேன். இப்போ இந்த காயின் வந்து வைக்கிறேன். 5 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கடுத்து இந்த காயின் வந்து 2 கிராம். 2 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ 7 கிராம் வந்து வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து நம்ம எப்பயாவது தானே போகிறோம். அப்போ வந்து பார்த்து ரேட்டு கம்மியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இந்த ஆப் மூலமாக வந்து வாங்கிட்டுருக்கிறேன். அதில் வந்து பெனிஃபிட்டுமே கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 75 நாட்களுக்கு வந்து பெனிஃபிட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால நான் அதில் வந்து வாங்கிட்டுருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த பால் செயின் தான். இதை பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 2022 வந்து வாங்கினேன். அப்போ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து 10 கிராமுக்கு கொஞ்சம் கூடன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா அழுத்தமாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்லாவே வந்து அழுத்தமான ஒரு செயின். இதோடைய அந்த ஹூக்குமே பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக இருக்கும். இது எடுத்து கிட்டத்தட்ட 2022 எடுத்தேன். அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து இது யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு. எதுவும் ஒரு வளையிறதோ இல்லை ஒரு டேமேஜ் ஆகிறது எதுவுமே கிடையாது. ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இதோடைய கிராம் வந்து பார்ப்போம். பாருங்கள், இப்போ வச்சுட்டேன். செயின் 10 கிராம் 190 மில்லிகிராம். ஸோ இது கொஞ்சம் கூட தான். 10 கிராமுக்கு கொஞ்சம் கூட தான். ஸோ கரெக்டான அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். 10 கிராமுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மாடல் இது.
இதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் கோல்டு சிட்டு போட்டு தான் வாங்கினேன். எந்த அளவுக்கு வந்து அதில நமக்கு லாபம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.